அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு சாதகமாக சட்டத்தை வளைத்துக் கொள்வதும், அதை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு சிறைக்கு செல்வதும் தானே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்கு எதிராக இவர்கள் யார், கொண்டு வருபவர்கள் யார் என்பதுதான கேள்வி. இதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது அது ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு 4 நீதிபதி ரோட்ல உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்டாங்க? எங்களால் இந்த அதிகாரம் வந்ததுக்கு பின்னால், பாஜக அதிகாரத்திற்கு வந்த பின்னால் எந்த வழக்கை யார் எடுக்க வேண்டும், யார் விசாரிக்க வேண்டும், யார் எப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி 4 நீதிபதிகள் ரோட்ல உட்கார்ந்து பாஜக சட்டம் போடுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அது வேணா என்ன வேணாலும் சட்டம் போடுவீங்களா? அவர்கள் மீது ஒரு வழக்கு பாய்கிற பொழுது அந்த வழக்கினுடைய தன்மை என்ன, அதனுடைய உண்மை நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் எந்த விதமான மாச்சரியங்களுக்கு உட்படாமல் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, அவர் மீது குற்றம் சாட்டு செலுத்தப்பட்டதா என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அது இல்லாம அவர் 30 நாள் உள்ள போயிட்டாரு, அவரை நாங்க முதலமைச்சர்ல இருந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது அதாவது கோழைகளுடைய செயல், பயந்தாங்கொல்லிகளுடைய செயல், ஜனநாயகவாதிகளை பார்த்து பயப்படக்கூடிய பாசிசவாதிகளுடைய செயல். சங்கினா சங்கிதான், சங்கில என்ன தமிழர், சங்கினா எல்லாத்துக்கும் விரோதமானவன். விஷத்துல என்ன வெண்ணிலா பிளேவர் வேண்டி கிடக்கு? கொங்கு மண்டலத்திற்கு இது மிகப்பெரிய சாதகமாக பாஜகவிற்கு அமையும். அப்பனா புரிஞ்சு வச்சா நீங்க அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. ஒரு துணை ஜனாதிபதி பதவியை கூட ஒரு ஜாதிய பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் இவர்கள். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சூர்யா ஜேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு மிக முக்கியமான ஒரு பில்லை, ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கிறார். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் கூட ஒருவேளை அது தாக்கல் செய்யப்படலாம். அதற்கு இன்னைக்கு கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து எழுந்திருக்கு. அதே நேரத்துல இந்த பில் கொண்டு வரக்கூடிய அந்த சூழல் அப்படின்றது எதிர்க்கட்சிகள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு ஆளும் கட்சி அப்புறம் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்துக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தினுடைய ஒருதலை பட்சமான செயல்பாடு, அதன் காரணமாக தொடர்ந்து பாஜக வெற்றி பெறுது அப்படின்றது ஆதாரப்பூர்வமாக இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல அது தொடர்பாக விவாதம் நாடாளுமன்றத்துல நடத்தப்படணும்ன்ற கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு பில் தாக்கல் செய்யப்படுது. இது இந்த விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்கான ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த பில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மசோதா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேலாக அவர்கள் சிறையில் இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய பதவியை நீக்கம் செய்ய வழிவகை செய்யக்கூடிய ஒரு சட்டம், அது தொடர்பான மசோதா தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்குது. இந்த எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, இந்த மசோதா தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த சூழல், இதை எல்லாத்தையும் எப்படி பார்க்கறீங்க நீங்க? பாஜகவினுடைய இயல்பு என்னன்னா, தவறு செய்வார்கள், அதை தவறு என்று சுட்டிக்காட்ட பொழுது அதை விட இன்னொரு பெரிய தவறை செய்வதற்கு முயற்சிப்பார்கள். ஏன்னா தவறுகளின் மீதே தான் இவர்கள் பயணிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய வரலாறு. இதற்கு பெரிய விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென், நோபல் பரிசு பெற்றவர், கல்கத்தாவை சேர்ந்தவர், அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. நீங்க இந்தியாவில் செயல்படக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளை போலும் பாஜக ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது ஜனநாயகத்தை வேற இருக்கக்கூடிய ஒரு பாசிச அமைப்பு. அந்த கட்சிக்கு, அந்த அமைப்பிற்கு நான் ஒரு காலம் வாக்களிக்க மாட்டேன் என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியவர் அமர்த்தியா சென். அதுதான் உண்மை. அவர்கள் ஜனநாயகம் என்பதே அவர்களுக்கு ஆகாது. நீங்க இதே சட்டத்தை அப்படியே அமல்படுத்துறதுக்கு முதல்ல ஒரு ஆள் தயாரா வரணும்னா அது அமித்ஷா தான் வர முடியும். ஏன்னா அமித்ஷா 2005 குஜராத்தில் மோடி அரசாங்கம் இருந்த பொழுது ஒரு சொராஃபுதீன் ஷேக் என்கவுண்டர், போலி என்கவுண்டர் வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 22 போலீஸ்காரர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். சொராஃபுதீன், அவருடைய மனைவி, அவருடைய உதவியாளர் 3 பேர் போலி என்கவுண்டரில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு காரணம் யார் என்று அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அப்படின்னு சொல்லி 2010 அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 106 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தார். அப்ப 106 நாள், 30 நாள்லாம் வேண்டியதில்லை, 106 நாள் இருந்த அமித்ஷா, நான் என்ன கேட்கிறேன்னா, அதற்கு பின்னால் அந்த 2014 பாஜக அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பின்னால் அந்த வழக்கு ஊத்தி மூடப்பட்டது. இதெல்லாம் இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால்
வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இந்த சட்டத்தை உள்துறை அமைச்சர் என்ற முறையில் கொண்டு வரக்கூடிய அமித்ஷா யார் என்று பார்த்தால், அமித்ஷாவினுடைய வரலாறு முழுவதும் கிரிமினல் வரலாறாகவே இருக்கிறது. அதுல தண்டனை பெற்றாரா இல்லையா, நீதிமன்றத்தால் தடிபார் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டவர், ரவுடி என்று சொல்லப்பட்டவர். ஜெயலலிதா சிறைக்கு போனார், ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வந்தார். அதே போல அங்கே ஜார்க்கண்ட்ல அந்த சோரன் சிறைக்கு போனார், இன்னொருத்தர் வந்தார், அந்த அந்த முதலமைச்சராக வந்தார். அவர் இப்போது எந்த கட்சியில் இருக்கிறார்? நீங்க அவரை பாஜக தூக்கிட்டு போனாங்க. இப்ப மத்திய பிரதேசத்துல வியாபம் ஊழல் நடந்துச்சு. என்ன நடவடிக்கை? வியாபம்னு ஒரு பெரிய ஊழல் வந்துச்சு. எத்தனை பேரு? அதை பற்றி ஏதாவது இருக்கா? நீங்க இப்ப இந்த இதே எடுத்துக்கங்களேன். நம்ம கர்நாடகாவில் நடக்கக்கூடிய அந்த கோவில்ல பெண்கள் ஏராளமான சடலங்கள் மீட்கப்படுகிறதுன்னு சொன்னா இன்னைக்கு அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு சாதகமாக சட்டத்தை வளைத்துக் கொள்வதும், அதை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு சிறைக்கு செல்வதும் தானே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்கு எதிராக இவர்கள் யார், கொண்டு வருபவர்கள் யார் என்பதுதானே கேள்வி. கொண்டு வருபவர்கள் யோக்கியனா இருக்கணும், யோக்கியர்கள் அதை செய்யணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மீதுதான் அதிகமான வழக்குகள் இருக்கிறது. சமூக குற்றங்களில், சீர்கேடுகளில் ஈடுபட்ட வழக்குகள் முழுவதும் பாத்தீங்கன்னா அதற்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்டே சாட்சியாக இருக்கிறது. அப்ப இவர்கள் யார், இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது அது ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதுதானே ஒழிய, மற்றபடி ஒரு முதல்வர் தவறு செய்கிறார், ஊழல் செய்கிறார், ஒரு குற்றத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அவரை கைது செய்வதற்கோ அவரை சிறைப்படுத்துவதற்கோ அதற்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்க அதுக்கு உதாரணமே நம்ம ஊர்ல இருக்க ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றதற்கு பின்னால் அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய செல்வாக்கை குறைக்க முடிஞ்சதா? மக்கள் மன்றத்தில் அவருக்கு என்ன இருந்தது? அதுக்காக இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலுக்கு போனதுனாலேயே இவர் அந்த கட்சி ஒண்ணுமில்லாமல் துடை தெரியப்பட்டது மக்களால் அப்படிலாம் இல்லை. இல்ல, அது ஒரு பாட்டு, அது ஒரு தண்டனை. அந்த கட்சிக்கு அது ஒரு அந்த கட்சிக்கு அது ஒரு இழிவு, அவ்வளவுதான். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு 4 நீதிபதி ரோட்ல உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்டாங்க? எங்களால் இந்த அதிகாரம் வந்ததுக்கு பின்னால், பாஜக அதிகாரத்திற்கு வந்த பின்னால் எந்த வழக்கை யார் எடுக்க வேண்டும், யார் விசாரிக்க வேண்டும், யார் எப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி 4 நீதிபதிகள் ரோட்ல உட்கார்ந்து, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உட்கார்ந்து யாரை பத்தி கேள்வி கேட்டாங்க? மக்களே, நீங்கள் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடிவெடுங்கள் என்று கேட்டார்கள். மறந்துடாதீங்க, நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருந்த 4 பேர் ரோட்ல மக்களை பார்த்து கேட்கிறேன், பாஜக சட்டம் போடுவதற்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அது வேணா என்ன வேணாலும் சட்டம் போடுவீங்களா? எனவே இது தவறானது, இது தவறானது. இது ஒரு பொது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னா அவர்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் மீது ஒரு வழக்கு பாய்கிற பொழுது அந்த வழக்கினுடைய தன்மை என்ன, அதனுடைய உண்மை நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் எந்த விதமான மாச்சரியங்களுக்கு உட்படாமல் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, அவர் மீது குற்றம் சாட்டு செலுத்தப்பட்டதா என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அது இல்லாம அவர் 30 நாள் உள்ள போயிட்டாரு, அவரை நாங்க முதலமைச்சர்ல இருந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது அதாவது கோழைகளுடைய செயல், பயந்தாங்கொழிகளுடைய செயல், ஜனநாயகவாதிகளை பார்த்து பயப்படக்கூடிய பாசிசவாதிகளுடைய செயல். இந்த செயல் ஏற்க முடியாது. இது மக்கள் மன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்துங்க. இந்தியாவில் இத்தனை முதலமைச்சர்கள் இருக்காங்கல்ல, இந்த சட்டம், இந்த இது ஏற்பாடு, இது எல்லாமே நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு அது அதிகாரம் இருக்கிறது, மெஜாரிட்டி இருக்கிறது என்று சரி, இது குறித்து சந்திரபாபு நாயுடு என்ன சொல்வார், இது குறித்து நிதிஷ்குமார் என்ன சொல்வார்? அவர்களும் முதலமைச்சர்களாக இருக்கிறார்கள். அது ஒத்துக்குருவாங்களா? அது குறித்து பேசுவாங்களா? பேச சொல்லுங்க, அவர்களே பேசட்டும். அவங்க என்ன 2 நாள்ல பேசுவாங்கல்ல என்னன்னு. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் தான், தப்பு செஞ்சா ஜெயிலுக்கு போகணும். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். முதலமைச்சர் பதவியிலிருந்து நாளைக்கு அவரை நீக்கலாம் பாஜக. சந்திரபாபு நாயுடு என்ன பதில் சொல்லுவார்? நிதிஷ்குமார் என்ன பதில் சொல்லுவார்? அவங்க 2 பேரும் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஆட்சியை நீடிப்பதற்கு அவர்கள் தான் ஆதரவாக இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாமே என்னன்னா மிரட்டுவதன் மூலமாக ஜனநாயகவாதிகளை பலி கொடுக்கக்கூடிய ஏற்பாடாகத்தான் இந்த சட்டம் முன்வரை கொண்டு வரப்படுகிறதே ஒழிய இதை புரிந்து கொள்வதற்கு வேறு ஒன்றும் அடிப்படையே கிடையாது. பாசிசவாதிகள் இயற்றக்கூடிய சட்டங்கள் ஜனநாயகங்களுக்கு எதிரானது, அவ்வளவுதான், ஒற்றை வரி. அதில் அமித்ஷாக்களும் மோடிக்களும் நாடாளுமன்றத்திற்கே வரமாட்டேன் என்று சுற்றி திரியக்கூடிய மோடி தான் தற்சார்பை பற்றி இப்போது சுதந்திர தின விழா உரையில் பேசுகிறார்.
இந்தியாவிலேயே 84 முறை 79 நாடுகளுக்கு போயிட்டு வந்து வெளிநாட்டுக்காரெல்லாம் இவரை பார்த்து இது ஒரு பெரிய ஒரு டுபாக்கூர் கேஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் பூரா இந்தியாவை. ஆனா இப்ப இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து சுத்தி கித்தி இந்தியாவில் எந்த பிரதமரும் போகல, இவர் தான் போய் சுத்திட்டு வந்து தற்சார்பு இந்தியா என்று பேசிக் கொண்டிருக்கிறார். வெக்கமா இல்ல? இந்தியா என்பது 3ஆம் உலக நாடுகளின் தலைவனாக இருந்த இந்தியா அமெரிக்காவுடைய எடுபடியாக மாறி போனதற்கு யார் காரணம்? இது எவ்வளவு பெரிய குற்றம்! ஒரு நாட்டையே கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்காரனுக்கு அடமானம் வைக்கக்கூடிய ஒரு 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 துரோகிகள் கூட்டம் அதிகாரத்தில் இருப்பதற்காக அவர்கள் என்ன வேணுமானாலும் செய்ய முடியுமா? அதை எடுத்து கேள்வி கேட்பவனா உள்ள போக முடியுமா? நீங்க இவ்வளவு ஏங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்களும் நானும் தான் கேள்வி எழுப்புறோம். படம் போட்டு காட்டானா பாஜக அலுவலகத்துல நம்மளை ஏத்தி கேள்வி கேட்கிறவன் யார் என்று ஒரு படம் போட்டு காமிக்கிறாரு அண்ணாமலை. அந்த படத்துல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். ஏன் கேள்வி எழுப்பினா அவர்களுக்கு பிடிக்காது. கேள்வி எழுப்பினால் அவர்கள் எல்லாம் உள்ள பிடிச்சி போடு, அவர்கள் மேல ஒரு சட்டத்தை போடு, அந்த சட்டத்தின் மூலமா உள்ள வை. உங்களை என்னையும் படம் போட்டு பாகங்களை குறிக்க வேண்டிய தேவை எங்க என்ன வந்தது? நான் கேட்கிறேன், யாராச்சும் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோமா? நம்ம எங்கேயாச்சும் படம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கோமா? பேசுறத நெத்திக்கு நேரம் பேசிட்டு போயிட்டே இருக்கோமா இல்லையா? பேசு. ஏன் பேச மறுக்கிற? உன் ஆளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு படம் போட்டு பாகங்களை விளக்குனீன்னா என்ன செய்ய போற? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த சமயத்துல தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் குடியரசு துணைத் தலைவர் ஆவதை உறுதி செய்யக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் அந்த தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து வைக்கப்பட்டு வருது. சிபி ராதாகிருஷ்ணனுடைய அந்த தேர்வு, அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பாஜக சொல்வது, இது இரண்டையுமே நீங்க எப்படி பார்க்கிறீங்க? சங்கினா சங்கிதான். சங்கில் என்ன தமிழர்? சங்கினா எல்லாத்துக்கும் விரோதமானவன். சங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒருத்தர் அடைபட்டு போனான்னு சொன்னா அவன் அரசியலுக்கு, சமூகத்திற்கு, பொருளாதாரத்திற்கு, விஞ்ஞானத்திற்கு, வரலாற்றுக்கு எல்லாத்துக்கும் விரோதமா இருக்கிறவன் தான் சங்கி. நீங்க விஷத்துல என்ன வெண்ணிலா பிளேவர் வேண்டி கிடக்கு, அதுல என்ன தமிழர் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பாங்கல்ல. விஷத்துல என்ன சார் வெண்ணிலா பிளேவர் வேணும், அதுல என்ன தமிழர் வேணும், அதுல என்ன ஆந்திரா வேணும், அதுல என்ன? நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? எதுக்கு இவங்க கொண்டு வராங்கன்னு ஊரே பேசுது. தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, தேர்தலில் இவங்களுக்கு ஆதரவா இவங்க தான் இப்ப அதிகாரத்துக்கு. நீங்க அண்ணா திமுக திமுகன்னு களம் இருந்துச்சுன்னா அது வேற. பாஜக தலைமையில ஒரு அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப திமுகவா பாஜக அணியா அது பிணியா அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கிற போது இவர்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நீங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. அதுக்கு தமிழர். சிபி ராதாகிருஷ்ணன் யார் தமிழர்னு சொன்னா? சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களே தமிழர்னு சொல்லல சார், அவங்க கவுண்டர்னு சொல்றாங்க. நீங்களே நானும் தான் தமிழர்னு சொல்றேன் சிபி ராதாகிருஷ்ணன். அவங்க பார்வையில் அது கவுண்டர். கொங்குமன் அல்ல பதிவு எல்லாம் போடுறாங்கல்ல, ஐயர்களும் ஐயங்கார்களும் ஏராளமான பதிவுகளை பார்த்தீங்களா இல்லையா? கொங்கு மண்டலத்திற்கு இது மிகப்பெரிய சாதகமாக பாஜகவிற்கு அமையும். அப்பனா புரிஞ்சு வச்சா நீங்க அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. ஒரு துணை ஜனாதிபதி பதவியை கூட ஒரு ஜாதிய பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் இவர்கள். நீங்க தமிழராக அப்பனா நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? சந்திரபாபு நாயுடு யாருக்கு ஓட்டு போடுவாரு? ஆந்திராக்காரனுக்கு போட்டுருவாரா? ஆந்திரா வேட்பாளர் தானே நிப்பாட்டிருக்காங்க. துணை நீங்க இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். சரி, ஒரு தமிழர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவரே துணை ஜனாதிபதி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிடும்? இவரே தமிழ்நாட்டுக்கு இதுவரை என்ன செஞ்சிட்டாரு? தமிழ்நாடு தமிழர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு மகாராஷ்டிரால போய் பேசிட்டு இருந்தாரு இதே ஆளு. சரி, இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இவர்கள் அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய நபர்கள், அவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருந்த போது அவர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே என்ன ஆனார்கள் என்று விவாதிப்போமா? அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்னவாக ஆனார்கள் என்று யோசித்து பாருங்கள். இவர்களால் தான் அப்துல் கலாம். நீங்க குஜராத்தினுடைய ரத்த கரையை அப்துல் கலாம் முதுகிலே தடவினார்கள், மறந்துடாதீங்க. அப்துல் கலாம் என்ற ஒரு இஸ்லாமியர் ஜனாதிபதியாக ஆகிவிட்டதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படி மகிழ்ச்சி பிரவாகத்தில் எடுத்து ஓடினார்களா? கொன்று குவித்தார்களா? யோசிச்சு பாருங்க. ராம்நாத் கோவிந்த் என்ற ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்தவரை ஜனாதிபதியாக ஆக்கிவிட்டு பட்டியல் பிரிவினர் மீதான தாக்குதல் அதிகமா நடக்குது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அந்த ஹிந்தி தொந்தி பெல்ட்ல தான் நடக்குது. ராம்நாத் கோவிந்த் என்ன காப்பாத்திட்டு அவரால் கோயிலுக்குள்ளே போக முடியல, வாசப்படியிலே உட்கார வச்சிருந்தானுங்க.
திரௌபதி முர்மு என்ற பழங்குடி பெண்ணை ஜனாதிபதி ஆக்கிவிட்டு ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு கூட அந்த அம்மா வரல. அவ்வளவுதான் வேணாம், ராமர் கோவிலுக்கு கூட போறது போகாத அந்த அம்மாவுடைய விருப்பம். நாடாளுமன்றத்தை திறந்து வைப்பதற்கு உள்ளே அழைத்தார்களா பழங்குடியினருக்கு? பழங்குடியினர் பெண் ஒருவர் ஜனாதிபதி ஆகிவிட்டதால் பழங்குடியினருடைய வாழ்க்கை தரம் என்னவாக உயர்ந்து விட்டது? சிபி ராதாகிருஷ்ணன், நீங்க அதை விடுங்க. ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி ஆனார். அவரே என்னவானார் என்று தெரியவில்லை. ஒரு துணை ஜனாதிபதியாக இருந்து ராஜினாமா செய்துவிட்ட போன நபர் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அவர் எங்கிருக்கிறார் என்பதை தெரிவிப்பதற்கு துப்பு கட்டப்பலுக சிபி ராதாகிருஷ்ணன். தமிழ்நாட்டுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்காரர், தமிழ்நாட்டுக்காரர். அவர் துணை ஜனாதிபதி ஆயிட்டார்னா தமிழ் அடங்கப்பா சிபி ராதாகிருஷ்ணன் பாதுகாப்பா இருக்கட்டும் முதல்ல. அப்ப நீங்க இதனுடைய உள்ளடக்கம் என்ன? ஜெகதீப் தன்கர் எங்கே? துணை ஜனாதிபதி ராஜினாமா செய்துவிட்டு போன அந்த ஜெகதீப் தன்கர் எங்கே என்ற கேள்வி கேட்கிறார்கள். பதில் சொல்ல முடியுமா உன்னால? ஏன் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல? ஏன் அவர் வெளியே பேச முடியல? ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தினுடைய மொழியை முதலில் அழிக்க வேண்டும் என்று பேசியவர் ஜெகதீப் தன்கர். அந்த ஆளே அழிச்சுட்டாங்க இல்ல. நீ மொழியை அழிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு மாநிலத்தை அழிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். பிஜேபியில இருக்கிறதே முதல்ல நீ பாதுகாப்பா இருக்கிறான்னு முதல்ல யோசிச்சுக்கோ. சிபி ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு போயிட்டாரு. தமிழ்நாடு அப்படியே செல்வ செழிப்பா மாறிடுமா? ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? மோடி திருப்பூரில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்யும் போது அந்நிய செலாவணி, அந்நிய வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யக்கூடிய என்னுடைய இந்த உள்ளாடை உற்பத்தி இருக்கு கொங்கு பகுதியில, அது 1 லட்சம் கோடி என்ற அளவிற்கு நான் உயர்த்துவேன், ஏற்றுமதியை உயர்த்துவேன் என்று பேசினார். அப்போது அவர் பேசும்போது 64,000 கோடிக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தது. 1 லட்சம் கோடியாக நான் உயர்த்துவேன் என்று பேசினார். இப்போது எவ்வளவு தெரியுமா? 36,000 கோடிக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. ஏன் தெரியுமா? ஜிஎஸ்டில வச்சு செஞ்சுட்டானுங்க. அங்கேதான் கொங்கு பெல்ட் புறம் போராடிக்கிட்டு இருக்கான். 1 லட்சம் கோடி எங்க இருக்கு? அவர் பேசும்போது 64, இப்ப 36, பாதிக்கு பாதி குறைஞ்சு போச்சு. அப்ப கொங்கு பெல்ட்டுக்கு இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் போய் என்ன செய்வாரு? 2 லட்சம் கோடிக்கு ஆக்கிடுவாரா? கொங்கு பகுதி முழுவதும் இருந்த கவுண்டர்களுக்கு இருந்த, நாயுடுகளுக்கு இருந்த தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் அவர்களுடைய இது எல்லாம் இன்னைக்கு வட மாநிலத்துக்காரன் கைக்கு அங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கின்ற புலம்பல்கள் வந்திருக்கிறது. எப்படி? கோவை என்ற நகரம் அது கொங்கு தமிழ் பேர் போன ஒரு நகரம். அந்த கொங்கு பகுதி முழுவதையும் கொங்கு நாடு அது இதுன்னு பேசி ஜாதி மத வெறிகளை ஊட்டி விட்டு அதை முழுவதும் வட மாநிலத்துக்காரர்களுக்கு கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை இங்கு திறந்து விட்டுருக்காங்க. இப்ப நீங்க இதை வேற பேசுறாங்க. எது இந்த பீகார்காரங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாமா, ஓட்டுரிமை கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓட்டுரிமை கொடுக்கணுங்கிற 7 லட்சம் பேருக்கு. அதுக்கு பாஜகவினர் எல்லாம் வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? பம்பாயில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கு வாக்குரிமை பெறவில்லையா? பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கு வாக்குரிமை பெறவில்லையா? சார் எனக்கு நல்லா தெரியும் சார். 1864 ஒரு மிகப்பெரிய தாதுவரோட பஞ்சம். அந்த தாதுவரோட பஞ்சத்துலதான் தாமிரபரணி நதி முதல் முறையாக வற்றி போனது. வற்றாத ஜீவநதி தாமிரபரணி. அந்த வற்றாத ஜீவநதி தாமிரபரணி வற்றி போனதே, முழுமையாக வற்றி போனது 1864. அந்த வருஷத்துல எல்லாரும் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு தாராவிக்கு போய் சேர்ந்தாங்க, மும்பைக்கு பிழைக்க போனாங்க. சார் 100 ஆண்டு காலமாக மும்பை நகரத்தை உருவாக்கியதில் அந்த தமிழர்களுக்கு பங்கு இருக்கு. அவர்களுக்கு அங்கு வாக்குரிமை இருக்கு. அதே போலதான் பெங்களூரும், அதே போலதான் அதே காலத்தில் போனவர்கள் தான் பெங்களூரு. அவர்கள் போய் அந்த மாநிலத்தை, அந்த மண்ணை உருவாக்குவதில் அவர்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது. எனவே வாக்காளர்களாக இருக்கிறார்கள். நம்ம ஊர் உதாரணத்தை நான் சொல்றேன். மதுரையில சௌராஷ்டிராக்காரங்களுக்கு தமிழ்நாடா சொந்த ஊரு, குஜராத் தான் சொந்த ஊரு. அவர்கள் அங்கே இருந்து இங்கே 100 ஆண்டு காலமாக இங்கே தங்கி இருக்கிறார்கள். மதுரை மண்ணை பக்குவப்படுத்தியதில், மதுரை மண்ணை வளப்படுத்தியதில் சௌராஷ்டிரா மக்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. டி.எம். சௌந்தரராஜனே சௌராஷ்டிரா பிரிவை சேர்ந்தவர் தான், பெரிய பாடகர். ஆனா அந்த சௌராஷ்டிரா மக்களை அவர்கள் சௌராஷ்டிராக்கள் தமிழர்கள் என்றெல்லாம் வேறுபடுத்தி பார்க்கல. அவர்கள் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது. அதே போல மார்வாடிகள், நீங்க சென்னை ராயபுரத்துல போய் பாருங்க, பார்சிகள் இருப்பார்கள், நெருப்பு கோவில் இருக்கும், அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது. மார்வாடிகள் சவுகார்பேட்டையில் இருக்கிறார்கள் 100 ஆண்டு காலமாக, அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது. யாருக்கு வெளியிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வாக்குரிமை இல்லைன்னு சொல்லல.
ஆனால் இப்போது பீகாரில் இருந்து இங்க வந்து கட்டடங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், அல்லாட்டி நீங்க இருக்கக்கூடிய கோழி பண்ணையிலேயே அங்கேயும் செங்கச்சூளைகள்லையும் வேலை செய்யக்கூடியவர்கள் வருவார்கள், இருப்பார்கள், சம்பாதிப்பார்கள், அந்த காசை கொண்டு கொண்டு ஊருக்கு சென்று விடுவார்கள். அந்த 7 லட்சம் பேருக்கு வாக்குரிமை என்று சொல்வது எவ்வகையில நியாயம்னு கேட்போம். அப்ப இங்க இருக்கக்கூடிய சௌராஷ்டிராக்காரங்களையும் இங்க இருக்கக்கூடிய மார்வாடிகளையும், மார்வாரி தான் அதுக்கு பேரு, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி மார்வாரி, அதான் பகுதியே. அது நம்ம ஊர்ல சந்தை கூடுற இடம் வந்து வாடி, பொது இடம், வாடி வாசல்னு சொல்றாங்கல்ல, பொது மக்கள் கூடக்கூடிய இடம். இவங்க சந்தை நடத்துறவங்க சந்தை வியாபாரிகள். எனவே அவங்க வந்து இவங்க நம்ம ஊருக்காரங்க சந்தைய வாடி, மரவாடி, விறகு வாடி, மீன் வாடின்னு சொல்லுவாங்க சந்தை நடத்துற இடத்த. அதனால இவன் வந்து என்ன செஞ்சான், இவன் வியாபாரியா வந்திருக்கான்னா அவனுக்கு பேர் மார்வாடிங்கிறதே மார்வாடி நம்மால் மாத்தி விட்டான். அதான் வரலாறு. அவனுக்கு ஓட்டுரிமை இருக்கு. எனவே வாக்குரிமை பத்தி பேசுவதற்கு, பீகார்காரன் 7 லட்சம் பேருக்கு இங்க வாக்குரிமை கொடுப்பதற்கு அவன் வருவான், இருப்பான், போயிடுவான் ட்ரெயின்ல ஏறி. அவனுக்கு இங்க எதுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்? அவன் எப்படி இந்த மண்ணை புரிந்து கொள்வான், இந்த மக்களை புரிந்து கொள்வான்? மும்பையில் இருக்கக்கூடிய தமிழன் அங்க இருக்கக்கூடிய அந்த மராட்டிய மண்ணை புரிந்து கொண்டவன், பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழன் கர்நாடகத்தை புரிந்து கொண்டவன், அந்த வரலாற்றை புரிந்து கொண்டவன். இங்க தொழிலாளியாக வரக்கூடிய ஒரு பீகாரிக்கு தமிழ்நாட்டினுடைய மரபு என்ன தெரியும், மாண்பு என்ன தெரியும், பண்பு என்ன தெரியும், அரசியல் என்ன தெரியும்? அவனுக்கு எப்படி வாக்குரிமை கொடுக்க முடியும்? இந்த கேள்வியை கேட்டா யோசிச்சு பாருங்க. சிங்கப்பூருக்கு போனான், இன்னைக்கு அவன் குடிமகனா இருக்கான். மலேசியாவுக்கு போனா, சிங்கப்பூர் பிரதமர் நின்று பேசுவாங்க சுதந்திர தின உரையில, இந்த மண்ணை வளப்படுத்தியதில் தமிழர்களுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லுவான். ஆனா இப்படி எல்லாம் வாக்குரிமைகளை பெற்றவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு இவர்களுடைய தேவைக்காக, பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுங்கிறதுக்காக அவனை வாக்குரிமை சேர்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதேதான் இந்த சட்டம். நீங்க கேட்ட சட்டம் இன்னைக்கு கொண்டு வர முதலமைச்சரை 30 நாள்ல சிறையில் இருந்தா கைது பண்ணி அவர் பதவியை நீக்கிடுவோம், அமைச்சரை நீக்கிடுவோம், எல்லாத்தையும் நீக்கிடுவோம். எல்லாம் நீங்க கேட்குறீங்க பிரதமருக்கும் ஒன்றிய அமைச்சருக்கும் அதானே நீக்கிறீங்க, அதிபர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதிபர் முறைதான் சரி, ஜனநாயகத்தில் எல்லாரும் இப்படித்தான், அதிபர் ஆட்சி முறைதான் சரியானது அப்படிங்கிறது தானே அதனுடைய உள்ளடக்கம். அதனுடைய உள்ளடக்கம் வேற என்ன? ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். ஒரு முதலமைச்சர் தவறு செய்தால் தூக்கி எறிய வேண்டியது மக்கள் தான். ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சர்வாதிகாரத்தின் மூலமாக அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய சட்டம் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ ஒரு நபரை வந்து ஒரு பொறுப்புக்கு பாஜக தேர்ந்தெடுக்குது அப்படின்னா அவர் பாஜகவுக்காக செய்த பணி, இல்லைன்னா சமூகத்துக்காக செய்த பணி, இந்த மாதிரி பல விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கிட்டு அந்த முடிவை எடுப்பாங்க. இல்லாட்டினா எதிர்காலத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ சிபி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்ததனுடைய பின்னணி என்ன? யார் சிபி ராதாகிருஷ்ணன்? இந்த கேள்வி இருக்குல்ல. சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் மக்களாலேயே நிராகரிக்கப்பட்ட நபர். அதை நீங்க மறந்துடாதீங்க. அவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டார், 2 முறை வெற்றி பெற்றார், 3 முறை தோல்வி கண்டார். அவர் ஜெயிச்ச அந்த 98, 99 2 முறையும் யாரால் ஜெயிச்சார்? திராவிட கட்சிகளுடைய ஆதரவோடு கூட்டணி வைத்து ஜெயிச்சார். அதுக்கு பின்னாடி ஏன் தோத்தார்? 2014 ஏன் தோத்தார்? ஏன் தோத்தார் அவரு? ஏன் தோத்தார்னா பாஜகவே அந்த பகுதி மக்களே அதை ஏத்துக்கல. கொங்கு பகுதி பாஜகவின் பகுதியும் அல்ல, அது திராவிட இயக்கத்தினுடைய இங்க இருக்கக்கூடிய தமிழ் மண்ணுடைய பெரியார், அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய மார்க்சியம் என்று சொல்லக்கூடியவர்களால் உருவாக்கப்பட்ட பகுதி அது. அதுல இன்னைக்கு இவங்க கொஞ்சம் பேர் சத்தம் போட்டு சார் 1967 இருந்து ஒரு 10% பேர் சத்தம் போட்டுக்கிட்டே செய்வான் சார். நீங்க விசு படத்திலே 67க்கு பின்னாடி நான் கோவணம் கட்டுறது இல்லைன்னு அந்த ஆள் வசனம்லாம் பேசி திரிவான். அது கட்டு, நீ நிர்வாணமா ஓடு, அவுத்து போட்டு ஓடு, என்ன வேணாலும் பண்ணிக்க. 1967க்கு பின்னால் அப்படிங்கிற ஒரு மேட்டரை இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 10% பேர் எதிராக கத்திக்கிட்டே இருப்பாங்க சார். இங்க அது வந்து யாருமே எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு திடீர்னு அடிப்படுங்க சார். இங்கிட்டு சொறிவாங்க, இங்கிட்டு சொறிவாங்க, இங்கிட்டு ஓடுவானுங்க. திடீர்னு அப்படி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சா அங்கே ஓடுவானுங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சா இங்கே ஓடுவானுங்க. யாரெல்லாம் ஒரு திமுக அண்ணா திமுக அப்படின்னு 2க்கும் மாற்றாக எவனெல்லாம் உருவாகி வரானா அவன் பின்னாடி எல்லாம் போய் அவன் முதுக சொரிஞ்சு அவனை புண்ணாக்கி அவனை சோழியை முடிச்சுட்டு இந்த 10% பேர் திரும்பி வந்துருவாங்க சார். இதுதான் 67 இருந்து நடக்குது. நான் 67 இருந்து இப்போ வரைக்கும் உள்ள தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் இந்த வாக்குகள் போயிருக்கு வச்சிருக்குன்னு பார்த்தா இதான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 10% பேரு நீங்க சொரிஞ்சுக்கு திடுற கோஷ்டி, அது ஒரு அது இங்க இருந்து அங்கே தாவுவான், அங்கிருந்து இங்க தாவுவான். அப்படியே நீங்க அப்படியே வெள்ள சேலை வெளியேறுதும்பா, மல்லிகைப்பூ வாட அடிக்கும்பா, கமகமான மணக்குதும்பா. அப்படியே பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டுக்காரன் சேர் கொடுக்கல, கேரளாக்காரன் தான் சேர் கொடுத்து காப்பாத்துறான் அப்படின்பா. இதெல்லாம் சொல்லுவானுங்க சார் இவனுங்க. இப்ப கொஞ்சம் சோசியல் மீடியா அதிகமானதுனால நிறைய செய்திகள் பரிமாறப்படுவதனால இன்னும் கொஞ்சம் ஊதிக்கிட்டு இருப்பானுங்க. இதான் நடக்குது. சிபி ராதாகிருஷ்ணன் அந்த தொகுதியில அவர் தோற்று போனவர். பாஜக என்று தனித்து நின்று அவரால் வெற்றி பெறவும் முடியாது. பாஜகவை அந்த மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இது ஒரு தொழில் நகரமாக இருந்த பகுதியை தொழிற்சாலை முதலாளிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக தொழிற்சங்கமாக இருந்தவர்களை பின்னோக்கி செலுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே மதத்தை உள்ள கொண்டு வந்து அதை முறியடிப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்தார்கள். அதான் அவர்களுக்கு வினையாகவே மாறியது. இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு கோவையினுடைய வரலாறு எடுத்துக்கங்க. இப்ப நடந்த தேர்தல் எடுத்துக்கங்க. நீங்க கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் கோவை தெற்குல கமலஹாசனை எடுத்து ஜெயிச்சிச்சுன்னு சொன்னாங்களா 1500 ஓட்டுல. நீங்க கணபதி ராஜ்குமார், நான் கோயம்புத்தூர் தொகுதியில தான் இருந்தேன் அந்த பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும்போது, நானும் அதுல பணியாற்றினேன். ஏன் வானதி சீனிவாசனால அங்க லீடிங் வர முடியல? அண்ணாமலை ஏன் ஜெயிக்க முடியல? கோவைக்கு தானே இவர் 2 தடவை வந்துட்டு போனார் மோடி. அப்ப இவங்களெல்லாம் சும்மா பூம் பண்ணி காட்டுவாங்க. கோவை அப்படி, கோவை இப்படி, கோவை இப்படி, அப்படியெல்லாம் இல்ல. பாஜகவை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தான். அதுல ஒரு செக்ஷன் என்ன செய்வான், அந்த சொரீர கோஷ்டியில ஒரு செக்ஷன் அங்கேயும் இருக்கான். அவ்வளவுதான் மேட்ரு. ஆனால் அந்த ராதாகிருஷ்ணன் கோவை குண்டுவெடிப்பு வழக்கு நடந்த பொழுது, கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பொழுது ராதாகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்க. பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில பேசுனதெல்லாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் யார் என்று தெளிவாக தெரியும். ஆக நீங்க என்ன அத்வானியினுடைய அந்த ஒரு பொதுக்கூட்டம், அதை ஒட்டி அங்கே நடந்த குண்டுவெடிப்பு, அதை ஒட்டி அவர்கள் எல்லாம் ஆற்றிய எதிர்வினை, அதை ஒட்டி இந்த ராதாகிருஷ்ணன்கள் எந்திரிச்சு வந்த வரலாறு எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர் தான் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் ஒண்ணு தமிழர்களுக்காக நீட்டு பிரச்சனையில ராதாகிருஷ்ணன் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல எல்லாரும் நிறைவேற்றிட்டாங்கல்ல. பாஜக 4 பேர் தானே வெளியே நின்னாங்க, அந்த பிரதிநிதி தானே. மொழி பிரச்சனையில என்ன கீழடி? சரி, இப்ப போறாருல துணை ஜனாதிபதியா, கீழடி ஆய்வை ஏத்துக்கிட்டு அறிக்கை நாளைக்கே வந்துருமா? சொல்லுங்க, எல்லாரும் ஓட்டு போடட்டும். தமிழர்களுடைய நாகரிகத்தை, தமிழர்களுடைய பண்பாட்டை, தமிழர்களுடைய கல்வியை, தமிழர்களுடைய சுகாதாரத்தை, தமிழர்களுடைய அறிவு மேன்மையை, இவை எல்லாவற்றையும் போற்றுகிறவரா சிபி ராதாகிருஷ்ணன்? தமிழ்நாடே வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழங்கன்னு ஒருத்தன் தமிழ்நாட்டிலே வாழல அப்படின்னு சொல்லிட்டான் சார். இருந்தாலும் மகாராஷ்டிராவில் ஒரு சமணர்கள் நடத்திய கூட்டத்தில் பேசுறது, அது வீடியோவாவே இருக்கு, எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் எப்படி தமிழர் ஆவாரு? தமிழர்களுக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப இந்த கேள்விதான் இப்போது முன்னாடி வந்திருக்கு. சமூக நீதி குறித்து இவர் பேசுவாரா? மனு நீதி குறித்து பேசுவாரா? மதச்சார்பின்மை பேசுவாரா? மதவெறி பேசுவாரா? பெண் விடுதலை குறித்து பேசுவாரா? பெண் அடிமைத்தனம் பற்றி பேசுவாரா? எல்லோருக்குமான வளர்ச்சி என்று பேசுவாரா? அம்பானி அதானிக்கான வளர்ச்சி என்று பேசுவாரா? இவர் யாருக்கான பிரதிநிதி என்பதான கேள்வி. இவர் யாருக்கான பிரதிநிதி என்பதை முதலில் அவர் வெளிப்படுத்தட்டும். அவர் சங்கிகளுக்கான பிரதிநிதி. சங்கிகள் தமிழர்கள் அல்ல. ஜோதிபாசின் பாஷையில் சொன்னால், மேற்குவங்க முதல்வரின் பாஷையில் சொன்னால் சங்கிகள் என்றால் காட்டு மிராண்டிகள். காட்டு மிராண்டிகளுக்கு ஏது? அவர்கள் யார்? அவர்கள் காட்டு மிராண்டிகள், அவ்வளவுதான். காட்டு மிராண்டிகளுக்கு மொழியோ நிலமோ பண்பாடோ நெறியோ அறமோ எதுவும் இருக்காது. அவனை தமிழர்னு எப்படி சொல்ல முடியும்? எனவே பாஜக சங்கிகள் என்பவர்கள் காட்டு மிராண்டிகள். அந்த காட்டு மிராண்டிகளுடைய கூட்டத்தில் இருந்து ஒருவர் துணை ஜனாதிபதி ஆகிறார். அவ்வளவுதான். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏனால் இவர்கள் கோவிலுக்குள் ஒரு குழந்தையை பாலியல் வன்மம் செய்கிறான் காஷ்மீர்ல, தேசிய கொடியை கொண்டுகிட்டு ஊர்வலம் போற வெட்டி பேலியவனுங்க. இவனுக்கு யார் தமிழர்? இவன் காஷ்மீர்ல அங்க நடந்துச்சு என்னது? வயிற்றுல இருக்கக்கூடிய புள்ளைய கத்திய வச்சு கீறி தூக்கி வெளியே போட்டு அதை ரேப் பண்ணி அதை பெருமைப்படுத்தி அவனை ஜெயில இருந்து விடுதலை பண்ணி அவனுக்கு ஆதரவா பேசக்கூடிய இந்த காட்டு மிராண்டிகளா தமிழர்கள்? அவனுக்கு ஆதரவா பேசுவாங்களா? எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல்ல ஏதோ ஒரு காரணத்துல விஷமர்லி செஞ்சா அதை வீடியோ எடுத்து போட்டு பரப்பக்கூடிய ஒரு வெக்கம் கெட்டவர்களா தமிழர்கள்? தமிழ்நாட்டுக்காரனுக்கு எவ்வளவு பெரிய பண்பு இருக்கு, மான மரியாதை, ரோசம், சுயமரியாதை எல்லாம் இருக்கு சார். இவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவன் தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்க வேண்டும், அந்த கலவரத்தின் மூலமாக அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஜாதி வெறியை தூண்ட வேண்டும், மத வெறியை தூண்ட வேண்டும். இதெல்லாம் செஞ்சு ஒரு அதிகாரத்தில் இவங்க எல்லாம் நம்மளை இப்படி செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லி வச்சு செய்யணும்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு பல பேர் வெண்சாமரம் வீசிக்கொண்டு தெரிகிறான். அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இவர்கள் அதிகாரத்தை எந்த வழியிலேன்னு போய் நின்றுதான் பேசுறீங்க. தமிழர்னு பேசுற
ஒரிசாவில் போய் அமித்ஷா என்ன பேசினார்? இங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி தமிழர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று பேசிய தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னவன் தானே, அவனுடைய பிரதிநிதி தானே சிபி ராதாகிருஷ்ணன். அது எப்படி தமிழரா இருக்க முடியும்? திருடனா? சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு திருடன் துணை ஜனாதிபதி ஆகிறான் என்று சொல்லி பாருங்கள். ஒரிசா கோவில் சாவியை கொண்டுட்டு போன ஒரு திருடன், தமிழ்நாட்டு திருடன் துணை ஜனாதிபதி ஆகிறான் என்று அமித்ஷா பேசுவாரா? கேள்வி கேட்டா நிறைய கேட்கணும். இவங்களுக்கு வந்து 4 முதல்ல கயிறு மிச்சம் சார். இவர்களுக்கு அவ்வளவு கேவலமான நபர்கள். இந்தியா ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மக்களினுடைய அரசியலும் பண்பாடும் மேன்மையும் குடும்ப உறவுகளையும் சிதைப்பதற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டம் அதிகாரத்தில் இருக்கிறது. அது மமதை பிடித்து ஆடுகிறது. அதற்கு சில கூட்டம் வெண்சாமரம் வீசுகிறது. சார், திமுக தப்பு பண்ணா பேசுங்க, அண்ணா திமுக தப்பு பண்ணா பேசுங்க, கம்யூனிஸ்ட் தப்பு பண்ணா பேசுங்க. விமர்சனம் என்பது வேறு, அறுத்து எறிவது என்பது வேறு. விமர்சிக்கணும், விமர்சனம் பண்ணாதான் அது அரசியல் ஜனநாயகம். அந்த விமர்சனத்திற்கு ஆளாகாத, விலக்கு அளிக்கப்பட முடியாதவர்கள் எவருமே கிடையாது. எல்லோரும் விமர்சனத்திற்கு ஆளானவர்கள். அந்த அம்பு அவர்களுக்கே திரும்ப ஆப்பாக சொருகும். அது 2026 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.